நான் வந்து அவனுக்கு சைன் பண்ணணுமா டாக்குமெண்ட் அமைச்சிருக்கான். ஏற்கனவே அவர் வந்து 2021 நாங்கள் வந்து படத்தை ஸ்டார்ட் இது பண்ணி ஒரு ஷூட்டிங் ஃபைனல் கிளைமேக்ஸ் வரும்போது சார் வரால, அவர் 6 மாதம் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஷூட்டிங் இதில் வரும்போது கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வர வச்சா அவர் வந்து 15 லட்சம் சம்பளம் கொடுத்து போக எக்ஸ்ட்ரா கொடுத்தா வருவேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. சார் இப்போ வந்து எல்லாரும் அனுப்பிச்சார். மகத் சார் ஐஸ்வர்யா எல்லாரும் வெளியே வந்து கிளம்பிட்டாங்க. வந்த எல்லா பெரியவங்க எல்லாத்துக்கும் எல்லா தயாரிப்பாளரும் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலாக இது வந்து மகத் வந்து இப்போ வரேன்னு சொல்லி 7 மணி 8 மணி வரை நிற்க வச்சு அவர் வந்து இப்போ கடைசி அவர் ஒரு டாக்குமெண்ட் அமைச்சிருக்காரு ஒரு ப்ரொடியூசருக்கு. நாங்கள் வந்து 15 லட்ச ரூபா அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்கோம். சார் வந்து எனக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் அமைச்சிருக்காரு. நான் வந்து அவனுக்கு சைன் பண்ணணுமா டாக்குமெண்ட் அமைச்சிருக்கான். ஏற்கனவே அவர் வந்து 2021 நாங்கள் வந்து படத்தை ஸ்டார்ட் இது பண்ணி ஒரு ஷூட்டிங் ஃபைனல் கிளைமேக்ஸ் வரும்போது சார் வரால, அவர் 6 மாதம் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஷூட்டிங் இதில் வரும்போது கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வர வச்சா அவர் வந்து 15 லட்சம் சம்பளம் கொடுத்து போக எக்ஸ்ட்ரா கொடுத்தா வருவேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. சார் இப்போ வந்து எல்லாரும் அனுப்பிச்சார். மகத் சார் ஐஸ்வர்யா எல்லாரும் வெளியே வந்து கிளம்பிட்டாங்க. என்னன்னா நான் ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுமா, இப்படி ஒரு இது வந்து பாலிடிக்ஸ் வந்து மகத்து பண்ணுறான். என்கிட்ட சொல்கிறான் உன்னை வந்து படத்தை நான் முடிஞ்ச நீ உன்னோட கண்டென்ட் ஒரு ஹீரோ வெளியே போக மாட்டேங்கிறான். அவன் எப்படி பேசுறான்னு எனக்கு புரியவில்லை. அவர் நம்பி தான் நம்ம படம் பண்ணுறோம். ஒரு ஹீரோ நம்பி படம் பண்ணுறோம். ஹீரோ காடி நம்மளுக்கு கஷ்டப்பட்டு காசு போட்டு படம் பண்ணுறோம். எதுக்கு அவர் என்ன பிரச்சனைன்னு கூட நம்ம எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் எல்லார்ட்டையும் உட்காந்து தேவையில்லாத வார்த்தை விட்டுட்டு இருக்காரு. இது என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஏன்னா இது ஏதாவது இதுக்கு ஏதாவது நானும் ரொம்ப அன்லிமிட்டடாக போயிட்டு ரொம்ப 2 வருஷமா இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஆக்சுவலாக சிம்பு சார் வந்து இந்த படத்தை வந்து டைட்டில் லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு சாரோட படத்தை நேம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி 30 கோடி நஷ்டவரி வழங்க சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே நான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். 1.5 வருஷம் ஆகி போச்சு. இந்த படத்தை வந்து ஃபைனல் முடிச்சு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நானும் போராடிட்டு இருக்கேன். சென்சார் பண்ணி எடுத்து கொடுத்தேன். சென்சார் கட்டணம் கொண்டு போய் காமிச்சோன்னா அதை பார்த்துக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. எனக்கு என்ன அவர் ட்ரை பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும் பண்ணாமல் வச்சிருக்கோம். ஏன்னா அந்த பாட்டு சிம்பு சார் வச்சு பாடி இருக்கோம். இப்போ அந்த சாங் ரிலீஸ் பண்ணல. இப்போ ரிலீஸ் பண்ணால் அப்புறம் 30 கோடி நஷ்டம் நான் எங்கே கொடுக்குறது? நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய தயாரிப்பாளரா? நாங்கள் ஃபர்ஸ்ட் நான் 2006 படம் பண்ணேன். கலிங்கான் படம் பண்ணேன். ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம். சித்து சிவா பாலாங்கிற வச்சு பண்ணோம். அந்த படம் ஏதோ எங்களுக்கு ஒரு சின்ன சில பெருசாக நாங்கள் சம்பாதிக்கல. இப்போ 2020 8 படம் பண்ணோம். கோவிட் டைமில் எங்களுக்கு படம் பெருசாக போகல. சரி ஓகே, 2 போச்சு. இப்போ மறுபடியும் இந்த படமாக நம்ம நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா ஒரு நாள் இல்லை. அது ஐஸ்வர்யா தான். அவங்க அதுக்கு மேலே என்ன பேசுங்க எதுக்கு வராங்கன்னு தெரியல. ஒரு டைம் நல்லா பேசுவாங்க, ஒரு டைம் அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கங்கே சங்கத்துலேயும் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஒரு ஆன்சர் வர மாட்டேங்குது. எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல. பட் வந்ததுக்கெல்லாம் நன்றி. நான் ஆக்சுவலாக வந்து மகத் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அதுவும் கெடுத்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளோ செலவு பண்ணி உட்காந்து பண்ணுறோம். வராதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுன்னு தெரியல. தேங்க்யூ. எனக்கு இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. இருக்கேன் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மேடை ஓகேங்களா. 2007 நான் மீடியாவில் இருக்கேன். சேனலில் முதல்ல என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து சினிமான்றது வந்து என்னன்னா ஒரு எல்லாருக்கும் எட்டாக்கனியாக இருந்தது. எனக்கு சீக்கிரமாக ஒரு விஷயம் கிடச்சிது. அதை வந்து நல்லபடியாக வந்து என்ன பாசிட்டிவாக இப்போ படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கோம். டைட்டில் கெட்டவன பேருக்கு நல்லவன்டா. இப்போ நான் நல்லவனாக தான் இருக்கேன். அதில் வந்துன்னா நல்லபடியாக வந்து என்ன படம் வந்து வெற்றி பெறதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி எனக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ப்ரொடியூசர் பால் சாரால் வந்து என்ன இந்த படம் ஒரு நல்லபடியாக வந்துன்னா இப்போ முடிஞ்சிருக்கு. எனக்கு என் வாழ்க்கைக்கு வந்துருந்தேன்னா சில பேருக்கு முன்னாடி தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது மெயினாக வந்துட்டேன்னா ஆக்சுவலாக அம்மா அண்ட் தம்பி அண்ணா அந்த குடும்பம், அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட விஷயம் வந்துட்டுனா எனக்கு ரொம்ப வந்துன்னா எல்லோரும் காத்துட்ருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டுனா என் வாழ்க்கையில் 2007 ஒருத்தர் 2007 நான் மீடியாவில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தேன். என்னோடய சர்ஃபைஸ் சார் வந்துருந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் விகேடி பாலன் ஐயா எனக்கு வாழ்க்கையில் இனியன்ற ஒரு கேமராமேன் கொடுத்த அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பால் சாருக்கு. அதுக்கப்புறம் நான் 2007 மக்கள் டிவியில் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேருந்து என் வாழ்க்கையை வந்து நான் ஒவ்வொரு படிக்கும் உதவியாக இருக்க எங்கள் பிரவீன் அண்ணன் வந்துன்னா ரொம்ப நன்றி அவருக்காகவும். அப்புறம் என்னோடய கொரியோகிராஃபர் வந்து சசி மாஸ்டர். அவர் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் எப்படின்னா வெல்விஷர். அவன் வந்துட்டு எல்லா கஷ்டத்துலேயும் வந்து கூட இருக்கான்.
இது அதுக்கப்புறம் வந்து என் ப்ரொடியூசர் தான் வந்துன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ போராடிட்டு இருக்காரு, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் வந்துன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்கள எல்லாருமே வந்துன்னா எங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக வந்து நின்னதுக்கு எங்களுக்கு வந்துன்னா ஒரு நிறைய ரெகக்னேஷன் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருக்கோம். அதெல்லாம் வந்துன்னா ப்ரொடியூசராக வந்துன்னா அவர் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிருக்காரு. அது வந்துன்னா எமோஷனல் பால் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை முடிச்சிட்டு இருந்தீங்க. சீரியஸா இவர் தாங்க ஆக்சுவலாக இந்த எல்லா கஷ்டத்துக்கும் ஒருத்தன் வந்துன்னா வாழ்க்கையில் வந்துன்னா காசு பணம்லாம் சம்பாதிக்கிறாங்க. சும்மா வந்துன்னா படம் பண்ணவரெல்லாம் சும்மா இல்லைங்க. இதுன்னா ஒரு ரூபாவும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கணும் அந்த 5000 கொடுக்கறது யோசிக்கிறான். என்னை நம்பி இவ்வளோ ₹1 வந்து காசு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவ்வளோ காசு அவ்வளோ இது. இவருக்கு வந்துன்னா இவரோட பர்சனல் லைஃப் கூட ஒரு விஷயம் பண்ணிக்க மாட்டார். எல்லாம் வந்துன்னா படம் ஒருத்தனை சினிமா வந்துருன்னா இந்த ப்ரொடியூசரை கண்டிப்பாக வந்துன்னா காப்பாற்றும். ஏன்னா சார் இது 3வது படம் சாருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் வந்துன்னா படத்தில் இவர் வந்து வருவார், ₹1,00,00,000 விட்டு போவார், வருவார், ₹1,00,00,000 விட்டு போவார். இந்த படம் 100% வந்துன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான ஒரு படமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இதுன்னா சினிமா ஒருத்தனை தோக்க அடிக்காது சார். வாழ்க்கையில் வந்துன்னா பணம் வரும் போகும். ஆனால் சினிமா வந்துன்னா ஒரு இடத்துல ஒரு நாள் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும். அந்த நாளுக்காக கண்டிப்பாக நானும் காத்திருக்கேன் சார். என் வாழ்க்கையில் வந்துன்னா இந்த படம் எனக்கு கடவுள் கொடுத்த வரோம், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த வரோம் சார். ரொம்ப நன்றி சார். செஞ்சு எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் அண்ணன் சவுந்தர பாண்டியன் அவர்கள் மேடைக்கு வரணும். இது நம்மளுடைய மேடை, தயவு செஞ்சு வாங்க. இது நம்ம சின்ன படத்தினுடைய தயாரிப்பாளருடைய படம். நீங்கள் மேலே வரணும், கம்பல்சரியாக வரணும் ப்ளீஸ். வெல்கம் சார். அதே போல் நிறைய தயாரிப்பாளர்கள் இங்கே இருக்கீங்க. இது எல்லாருமே உங்களுக்கான மேடை தான். பட் இங்கே சந்தர்ப்ப சூழ்நிலையில் எல்லாருக்குமே ஒரு கால தாமதங்கள் இருக்குது. இது ஒரு மகிழ்ச்சியான விழா தான். ஒரு தயாரிப்பாளர் அதுவும் இயக்குனர் சொல்லும்போது தான் குடும்பத்திலேயே ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்கிற காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர் கோடிகளை போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா அதுதான் இந்த சினிமாவினுடைய வரம். அதே போல் இந்த சினிமாவுடைய சாபம்னு கூட சொல்லலாம். காரணம், ஒரு படத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு அந்த போராட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு உறுதுணையாக ஒரு இயக்குனர் மட்டும் இருந்து விட்டால் அந்த படம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த படம் வெளிவரும். அதை யாருமே தடுக்க முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாவே அந்த படம் நிச்சயமாக வெளிவரும். காலதாமதம் ஆகலாம், ஆனால் அந்த படம் வெளியே வந்துடும். ஏன்னா அவங்களுடைய குழந்தை அது எப்படியா இருந்தாலும் அதை நடக்க வச்சு எல்லாரும் பார்க்கணும்னு அழக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் சினிமா இருக்குது. இந்த விழாவில் வந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் பெவின் பால் அவர்கள், எனக்கு ரொம்ப சினிமாவில் வந்து சில ஆட்கள் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, சினிமாவையே நம்பி எதுவாக இருந்தாலும் அதுலேயே முதலீடு போட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஓடி ஓடி பணத்தை வாங்கி அதுக்காகவே போடுற சில சினிமா வர்க்கத்தில் பால், நம்மளுடைய தயாரிப்பால் பாலும் ஒரு நான் நினைக்கிறேன். காரணம், அவர் வேற எதுவுமே தெரியாது. இந்த சினிமா விட்டு வெளியே போனால் கண்டிப்பாக ராஜா போல இருக்கலாம், அவ்வளோ அளவுக்கு திறமைகள் இருக்குது, வேற பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தூக்கி போட்டு விட்டு இந்த சினிமாவில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அவனுடைய வருத்தத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கும்போது இந்த சினிமா அவரை கண்டிப்பாக காப்பாற்றும். கண்டிப்பாக ஒவ்வொருக்கும் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தில் கண்டிப்பாக பெவின் பால் கண்டிப்பாக இந்த தயாரிப்பாளர் இருப்பார்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்குது. இதுவே வெற்றிங்க. இந்த சினிமா வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ வரல, ஹீரோயினி வரல, நடிச்சுங்களாம் வரலன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது சார். இதில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் அந்த சிஜிக்கு எவ்வளோ செலவு நடக்குது. ஒரு யோகி பாபு அழகாக காமிக்கணும்னா கூட ஒரு தயாரிப்பாளர் செலவு பண்ணாதான் யோகி பாபு அழகாக இருக்க முடியும். அந்த ஒரு ஷாட், அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற ஷாட்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பணம் போட்டிருப்பாங்கன்றது அந்த வழி யாருக்கு தெரியும்னா அதை தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி செதுக்கக்கூடிய ஒரு நாள் கூட நடிக்கட்டுங்க, யாராக இருந்தாலும் ஒரு நாள் நடித்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்களாம் வந்து தோல் கொடுக்கும்போது தான் ஒரு தயாரிப்பாளருக்காக மட்டுமல்ல
இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு வலுவான சினிமா உருவாக்க முடியும். நம்ம ரொம்ப நாள் சோசியல் மீடியாவில் நம்ம கூல் சுரேஷ் ரொம்ப மாலைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன்னா ஒரு மாலை எடுத்து ஒரு பொண்ணு கழுத்தில் போட்டார். எங்கே திரும்பினாலும் அதுதான் இருந்தது. இவர் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்துறதுக்கு முக்கியமாக வந்து நிற்கிறாருன்னா, இப்படிப்பட்ட கலைஞர்கள் தான் சினிமாவில் இருக்கணும், நடிக்க வைக்கணும். அவர் வந்து நிற்கிறார்ல, இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி வந்து நிற்கிறார்ல, அதுபோல் எல்லா கலைஞர்களும் வந்து இந்த படத்தை பற்றி பேசும்போது தான் அந்த படம் எல்லா மக்கள்கிட்ட போய் சேரும். ரிலீஸ்க்கு முன்னாடி அது வராது. ஒவ்வொரு படங்களுக்கும் நடிகர்கள் வராது, ஹீரோ வரல, ஹீரோயினி வரலன்னும் போது, நயன்தாரா வரலன்னா பரவாயில்லைங்க, த்ரிஷா வரலன்னா பரவாயில்லைங்க, சின்ன படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசருக்கும் வரமாட்டேன்னு சொன்னால் அதுக்கு எதுக்கு படம் எடுக்கணும்? ஒரு தயாரிப்பாளர் உங்களை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு தான். எந்த தயாரிப்பாளரும் நான் 1 கோடி போட்டு 5 கோடி எடுக்க போகிறேன்ற நம்பிக்கையில் வரல. நான் நல்ல படம் எடுப்பேன், ரிலீஸ் பண்ணுன்ற நம்பிக்கையில் தான் வராங்க. அடுத்தவங்களை நம்பி தான் படம் பண்ண தயாரிப்பாளர்கள் வராங்க. அதை நம்பி தான் ஃபைனான்சர் வராங்க. இந்த சினிமாவும் அதை நம்பி தான் இருக்குது. அப்போ எல்லாரும் அதை சப்போர்ட் பண்ணும்போது தான் அந்த படத்துக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ போராடி போராடி ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் மட்டுமே போராடி இந்த ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள அவங்களுடைய ஒவ்வொரு ரத்தமும் அப்படியே வீணாகிட்டே இருக்கு. ஸோ இதனை அது மட்டும் இல்லை, இந்த ஆடியோவும் கொஞ்சம் டிலே ஆனதுக்கு காரணம் ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு முதல் முறையாக எங்களுடைய தயாரிப்பாளர் சார்பாக நான் வந்து உண்மையிலேயே சாரி கேட்டுக்கிறேன். காரணம், எங்களுடைய கலைஞருடைய 100ஆண்டு விழா சிறப்பான விஷயமாக எல்லா கலைஞர்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கடுமையான வேலை, 200 பேருக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரும் தாமதமாச்சு. அந்த தாமதத்தை ப்ரோக்ராம் ஷெடியூல் மாற்றி எங்களுடைய ஒரு 10 ப்ரொடியூசர்னா வரணும், வந்த பிற்பாடு தான் நடத்தணுன்றதுக்காக தான் தள்ளி வச்சது. ப்ரெஸ்ஸில் இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அதே போல் தலைவர் செயலாளர்கள்லாம் வர முடியாததுக்கு நிறைய இடத்துல வேலை நடக்குது. எங்களுடைய இயக்குனர் சங்கத்திலையும் வராதுக்கு வேலை நடக்கின்ற காரணத்தினால் அவங்களாம் கலந்துக்க முடியல. ஒரு சிறப்பான விழா, இங்கே கலந்துருக்கிற எல்லாருமே இந்த படத்தை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அதே போல் இந்த ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. சாங்கு ரொம்ப மென்மையாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்து, டிஏ ஒர்க்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு பளிச்சுன்னு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி படமாக இருக்குது. அதே போல் கேமராமேன் இனியன் சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கேமராமேன். அதே போல் பிரபு டைரக்டர் சொல்ல தேவையில்ல, எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னை பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. எவ்வளோ வேதனைகள் உள்ள இருந்தாலும் இந்த படத்தை கொண்டு வருவோம் சார், ஜி சொல்லுங்க ஜி சொல்லுங்க ஜின்னு சொல்லு. இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டு பிரபு. இந்த படம் கண்டிப்பாக வெளியே வரும், இது யாரையும் தடுக்க முடியாது. ஒரு சினிமாவை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இங்கே கிடையாது. தயாரிப்பாளர்களுக்கு படம் தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுவார், அதுக்காக தான் நம்ம படம் எடுக்கிறோம். அதில் நடிச்சு இருக்கிறவங்க, அதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை, ஒரு தவம் இருக்குது. நம்ம படம் வெளியே வந்தால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதை நம்பி தான் இத்தனை தொழிலாளர்களும் இத்தனை கலைஞர்களும் இந்த படத்துக்காக பல நாட்கள் பல வருஷங்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.